காவேரி வந்து இந்த குட் நியூஸை எப்படியாவது விஜய்க்கு தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் ஃபோன் எடுக்காததுனால காவேரி வந்து மனசுக்குள்ளேயே சரி நம்ம ஃபோனில் சொன்னோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, நேரில் போயிட்டு விஜய் கிட்ட சொன்னோம்னா அவரோட ரியாக்ஷன் என்னங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், ஆனால் எப்படியாவது விஜய் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சாரதா வந்து காவேரியை கூப்பிட்டுட்டு காவேரி எங்கே காவேரி இருக்க, சீக்கிரமா உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அம்மா வேற நம்மளை கூப்பிடுறாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை தான் கொடுப்பாங்க போல, இந்த டைம்ல நம்மளும் போயிட்டு விஜயை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாரதா கிட்ட போயிட்டு அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கு சாரதா இருந்துகிட்டு ஆமா அன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு மாமிட்ட கொடுன்னு சொன்னே கொடுத்தல, அந்த லஞ்ச் பாக்ஸ் போய் வாங்கிட்டு வாடி யமுனாக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஆஹா அது நம்ம மாமி கிட்ட கொடுக்கலையே, விஜய் கிட்ட தானே கொடுத்தோம், சரி நம்ம விஜய் பார்த்துட்டு இந்த குட் நியூஸும் சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸையும் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. காவேரி போயிட்டு விஜய் வீட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இந்த டைம்ல யாரா இருக்கும், ஒருவேளை காவேரியா தான் இருக்குமோ, சரி நம்ம போய் கதவு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்த உடனே காவேரி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து உள்ள போனதும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு அப்படி என்னடி பொண்டாட்டி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்க, என்ன புதுசா எனக்கு ஏதாவது கிஃப்ட் தர போறியா, எனக்கு எதுவும் ஒரு விசேஷமும் வரலையே, ஒரு நிமிஷம் இப்ப கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து அந்த கிட்ட எடுத்து காமிச்ச உடனே விஜய்க்கு வந்து சந்தோஷம் தாங்கல. விஜய் வந்து சந்தோஷத்துல காவேரியை வந்து தூக்கிட்டு நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. காவேரி இருந்துகிட்டு ப்ளீஸ் தயவு செய்து கத்தாதீங்க, எங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது அப்படின்றாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.